உங்களுக்கு என்ன சார் வேணும்? கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டன்ட கேட்டு சொல்றேன். என்ன சார் இது? அசிஸ்டன்ட் சொல்லிட்டு டைரி எடுக்கிறீங்க? எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. என் டைரி தான் எனக்கு அசிஸ்டன்ட். எதையுமே இதுல நோட் பண்ணிட்டு தான் நான் என் லைஃபையே நான் ரொம்ப சமாளிச்சுட்டு வரேன். எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு வேண்டியது ஒரு வேஷ்டி, ஒரு டவல். என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு வேணுன்றத உள்ள போய் வாங்கிக்கங்க. எல்லாம் நியூ அரேல், புத்தம் புது தினசுங்க. இவங்க எல்லாமே புதுசு தானா? நாட்டி இதை பார்த்து அடி காஞ்சிபுரம். கஞ்சிபுரமா? பாப்பாவுக்கு கஞ்சிபுரத்துல எந்த வீடு? சார், பொம்பளைங்க புடவை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அந்த பக்கம் போங்க. பொம்பளை? ஓ, பெண்களா? ஒரு நாள் பூரா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க. ஹலோ 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 சார், வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். இது நல்லா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவே இருக்கு. ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பேக் பண்ணுங்க. வேற என்ன சார் வேணும்? வேற இந்த கலர் எப்படி? நல்லா. ஆஹா, உங்க கருப்பு உடம்புக்கு இந்த கருப்பு துணி பிரமாதமா மேட்ச் ஆகுமே. உங்களை ஒண்ணும் கேட்கல சார். எனக்கு கூட இந்த துணி மேட்ச் ஆகும் போட்டுருக்கு. இந்தாங்க, இதுல ஒரு 4 கஜம் கிடைங்க. வேற என்ன சார் வேணும்? ஐயோ போதும், 2 ஐட்டம் மறந்துடாதீங்க. பேக் பண்ணிருப்புங்க, பின்னாலே பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. கற்பகம் தப்பா நல்ல கிரௌட். தீபாவளி கூட்டமா? அதான் முடிஞ்சிட்டது சார். வரப்போறதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயர் சார். 147 48 எம்பி சார். ஐயோ, என் பிளாஸ்டிக் குடி காணுமே. அதோ அந்த ஆள் கையில பார். 146 147 148. மிஸ்டர், அது எம்பன். என்ன நீங்க அதை திறந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்தாங்க உங்க பேக். ஓ சாரி சாரி. ஒரு வேஷ்டியும் டவலும் வாங்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். வேஷ்டியா? இல்ல சார், புடவை இல்ல சார் வாங்கிருக்கீங்க. ஆமா, புடவையா? ஐயோ, அவருக்கு ரொம்ப சாரி சார். நீங்க இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. டைப் பண்ண லெட்டர்லாம் என் கையெழுத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க தான் சரி பார்க்கறதா? எஸ் சார். என் பேரே ஃபேர் காஃபி கோதண்டம் தான். நமக்கு இந்த கம்பெனில 15 இயர்ஸ் சர்வீஸ். அப்படியா? எஸ் சார். சுரேஷ் வந்தாச்சா? நீங்க வேலைக்கு வந்து சேர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஊருக்கு போனா லீவ் எடுத்துக்கிட்டு அநேகமா இன்னைக்கு வரணும். ஒரு வேளை ட்ரெயின் லேட்டோ இல்ல லேட் பண்ணிட்டு இருக்கானோ. சரி, நீங்க போய் டைப்பிஸ்ட் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், நான் எப்பவுமே ஜாலி மனுஷன். அப்படியா? இன்ஜினியர் சாருக்கு நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு பார்ட்டி வைக்கலான்னு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் சார். நம்ம மாலா, புது இன்ஜினியர் உன்னை கூப்பிடுறாரு. அவர் மூடு கொஞ்சம் பேடா இருக்கு, ஜாக்கிரதையா நடந்துக்க. எஸ் சார். என்ன சுரேஷ், எப்ப வந்த? வாங்க வாங்க. ஆமா, நான் தான் ஒரு வாரம் லீவ்ல போயிருந்தேனே. அதுக்குள்ள இந்த பம்பு வழக்கு அடிதடி அக்க போற இருக்கு இருக்கு இருக்கு. அவுத்து விடுங்க. நீ ஊருக்கு லீவ்ல போயிட்டியா? இந்த அலுமூஞ்சி இன்ஜினியர்ல அந்த ஆளை கல்கத்தாவை கல்தா பண்ணிட்டாங்க. இல்லையா? இல்ல, புது ஆளை உட்காந்துருக்காரு. எப்படி இருந்தாலும் நீ என்னப்பா சுத்த சிடுமூஞ்சி, மகாபாம் பிடிச்சவன். இந்த டை இருக்க அது நேரா கட்டினாங்க, லூசா கட்டிக்கிறது. இந்த கூலிங் கிளாஸுக்கு பாரு, நான் கைட்டவே மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இது ஒண்ணுப்பா, யார்கிட்ட பேசினாலும் அந்த கை இருக்குல்ல இப்படி இழுத்து விட்டுக்கிறது. குஸ்தி போடுற மாதிரி நேர சீமையில இருந்து ஓட்ட கப்பல் வந்து இறங்கினாலும், கப்பல்ல வந்து இறங்கினாலும், ஏரோப்ளேன்ல வந்து இறங்கினாலும், ஸ்புட்னிக் வேகத்துல நம்மள விரட்டு விரட்டுல விரட்டிக்கிட்டு இருக்கான். எப்படா வந்து நீ? நான் வந்து 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆச்சு. பாக்கணும் தான் துடிச்சிட்டு இருக்கேன். டேய், நானும் உன்ன பத்தால பேசிறேன். சார், நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கல, ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரவிச்சந்திரன், இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர் கிராஜுவேட். இவரா தெரியுமா? எங்க ஆபீஸ்ல டாக்கு மிஸ்டர் கோதண்டன் பேரு. பேர் காபி கோதண்டன்னா ஊரெல்லாம் தெரியும். அதே பெருச்சாடி. நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது இங்கதான். யாரா ஒரு ஆபீசர் வந்தா போதும்பா, அவ்வளவுதான். உடனே அவரை வீட்டுக்கு கூட்டு போய் காபி டீ எல்லாம் கொடுத்து காக்கா விட்டு ஐஸ் வச்சிருவாரு. இருக்கா? இப்ப ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. வந்துருக்காருயா. இவர் ஏற்கனவே அவர் தலையில முளை அரைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீ என்னப்பா எல்லாத்தையும் சொல்லி மூச்சு ரவி, இப்ப தான்ப்பா நான் 1 வீக் கேஷுவல் போயிட்டு வந்தேன். நீ வேற வந்து நிக்கிற.
கொஞ்ச நேரம் போய் ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிட்டு நான் போய் ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டு வரேன். எதுக்குடா பர்மிஷன்? ஆபீசர் புதுசப்பா, நான் இன்னும் பார்த்ததே இல்ல. ஆளு சுத்த சிடுமுஞ்சியா, டைய லூசா கட்டிட்டு இருப்பாராம். ஏன் ஸ்க்ரூ கூட லூசா? என்ன சொல்லு? அப்புறம் கண்ணுல எப்ப பார்த்தாலும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டே இருப்பாராம். மனுஷன் சுத்த ஹார்ட் போட்டு இருக்கு. அப்புறம் இந்த ரெஸ்லிங் போற மாதிரி கையை அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாராம். எல்லாம் இவர்தான் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் கோதண்டம். நான் தான் லீவ்ல போயிருந்தேனே. மிஸ்டர் கோதண்டம் எல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க போல இருக்கு. ஃபேர் காப்பி எக்ஸ்பர்ட் இல்ல? டேய் ஏண்டா ரவி, உன் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவாங்கலாம் பெரிய பெரிய வேலையில இருக்கானே, உனக்கு கேட்டா என்ன வேலை கிடைக்கல? எனக்கு வேலை கிடைச்சாச்சு. கிடைச்சாச்சா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. டேய் ரவி, எங்க வேலை கிடைச்சது உனக்கு? ஏய்யா, இவர்தான் நம்ம பெரிய இன்ஜினியர். வாட்? ஓ, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. தெரியாது. நம்ம டைபிஸ்ட் மாலா இல்ல, மாலா ஓ. அவ உன் ஃப்ரெண்ட் ரவியை மயக்கிட்டான். வாட்? லவ். எதையா ரொம்பது? ஐயோ, அவளுக்கு அடிச்சிருக்கிற யோகத்தை பாரு. அவ இருக்கிற யோகியதிக்கு ஒரு பெரிய ஆபீசரா பார்த்து தான் அவளை லவ் பண்ணணுமா? என்ன உம்மா பார்த்து லவ் பண்ண சொல்றீடா? ஐயோ, அவ வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது தம்பி. நீ என்ன இப்படி பேசுறீ? நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் தம்பி. இப்ப நீ இல்ல, உன் பக்கத்து சீட்ல அவ இருக்கா. நீ என்ன அழகா இல்லையா? உன்னை பார்த்து அவ லவ் பண்ணக்கூடாது? யோ, என்னடா நேரங்காலம் தெரியாம கிடக்கு. ஓய், நீர் போர் அடிக்கிறீல்ல, அதை ஸ்டாப் பண்றதுக்கு அலர் அடிக்குது. தொலை இன்ஜினியரை பார்க்கணும் நான். நமது இன்ஜினியர் ரவியும் டைபிஸ்ட் மாலாவும் நேற்று கடற்கரையிலே காதலர் பாதையில் ஒன்றாக போனதை என் கண்ணாலே பார்த்தேன். இதை சகலருக்கும் தெரிவிக்கவும், ஆனால் படுரவசியம். ஏப்பா கோபால, பீச்சில் 2 பேரும் சேர்ந்து இருந்து நீயே பாத்தியா? இந்த ஃபைல இன்ஜினியர் கேட்டாரு, கொண்டு போய் கொடு. சுரேஷ், நான் அப்ப சொன்னதுக்கு நம்ப மாட்டேனே, பாத்தியா? என்னது? அதான்ப்பா, இன்ஜினியரும் மாலாவும் கடற்கரையிலே காதலர் பாதையிலே மெரினா பீச்ல லெட்டர் வச்சிருந்தேன். லெட்டரா? எங்க வச்சிரு? அதான்ப்பா, அந்த கருப்பு பையில வச்சிருந்தேன். நான் இப்பதானே உள்ள நினைச்சேன். ஐயோ, குடிக்கட்டு போச்சு. கடுதாச்சு அங்க போயிடுச்சா? எனக்கு இங்க வேலை போயிடும் போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நான் என்னத்துக்கு பயப்படணும்? என் கையெழுத்தும் இல்ல, இஞ்சியிலும் இல்ல. என்ன செய்ய முடியும்? அதை சொல்லலையா? இந்த மாதிரி வீண் வரந்து எல்லாம் நான் கிளப்பி விட்டுருக்கிறேன். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன செய்யறது? கோட்டா மாதிரி வயசு ஆயிடுச்சு, தவிர மூளை இருக்குதா? மூளை இருக்கோ இல்லையா? எனக்கு வேலை இருக்கப்பா. சார், உங்களை இன்ஜினியர் என்ன சார்? உனக்கும் மாலாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா? உன் மேல நம்ம ஆபீஸ்ல அநியாயமா கதை கட்டி விட்டாங்க பாரு. அதான எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சுரேஷ், ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாரு. என்னது? நெருப்பு இல்லாம புகையாதுன்னு. அப்போ ஒண்ணு இல்ல, மாலா தாய் தகப்பன் இல்லாத அனாதை பொண்ணு. என்ன அறியாம அவன் மேல எனக்கு ஒரு அனுதாபம் ஏற்பட்டது உண்டு. அவளையும் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு கூட யோசனை பண்ணேன். ஆனா என் அபிப்பிராயத்தை அவர்கிட்ட கேட்கவே. கங்க்ராச்சுலேஷன்ரா, காதலிக்க கூட தெரிஞ்சுக்கிட்டியா? அதான்டா எனக்கு புதுசா போச்சு. காதலன்னா எப்படி நடந்துக்கணும் எனக்கு கொஞ்சம் சொல்ல. இங்க கேளு. இங்க கேளுடா. என்ன டைப் காதல் நான் சொல்லி தரேன். வாடா, ஞாபகம் வருது. எங்கடா உன்னை ரொம்ப நாளா காணோம். எப்படி இருக்கிற? என்ன செய்யற? நம்ம பஞ்சு எப்படி காலேஜ் விட்டு தள்ளாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியாதா? இருடா, நானே சொல்லிடுறேன். ஒண்ணு இல்லடா, எனக்கு PR பால் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. எனக்கு அவனுக்கு சண்டை. அவன் நேரா திட்டத்துக்கு எனக்கு பயம். கண்ணா அப்படின்னா ஒரு காயத்தில் எழுதுனேன். அட்ரஸ் எழுதும் போது PR பால், அதுக்கு பதிலா பிரின்ஸ் பால் எழுதிவிட்டேன். அவருக்கு போயிடுச்சு. அவர் விடுவாரா? காலேஜ் விட்டு தள்ளிட்டாரு. இவ்வளவு ஞாபகம் வருது அவனுக்கு. அது மாத்திரம் இல்லடா, என்ன தள்ளுனதுக்கு அப்புறம் விடாம ஒரு வாரம் நான் காலேஜுக்கு போயிட்டே இருந்தேன். கரெக்ட் தானே? ஹே, இப்பெல்லாம் நான் குட் மார்னிங் போட்டா யாருமே திருப்பி போறது இல்லடா. ஏண்டா? எப்படா போடுவேன்? நான் தான் இப்ப இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆச்சே. இல்ல, ஹே, இவன் நம்மளோட காலேஜ்ல படிச்சவன்ல. நாசமா போச்சு. சுரேஷ். டேய், என்ன தெரியுதா? தெரியும். யாரு? தெரியும். யாரா? என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்களா? ஏண்டா, என்ன டைப் காதல்னு கேட்டியே? எல்லா டைப்பும் தெரியுமா உனக்கு? என்னடா எல்லாத்தையும் ஓசிலே தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறியா? சாதை, நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே, பரவாயில்லடா. ஏய், காதலிக்கிறவன் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னடா? நம்பர் 1,
காதலியுடைய ஹேர் ஸ்டைல் பிடாரி மாதிரி இருந்தாலும் பியூட்டிஃபுல் அப்படி சொல்லணும். வெரி குட். நம்பர் 2 என்னைக்காவது நீ காதலியுடைய தாயார சந்திச்சேன்னா நீங்க பொண்ணுடைய அக்கா தானே அப்படி கேட்கணும். இதுல மயங்காத மாமியாரே கிடையாது தெரியுமா? நம்பர் 3 காதலிக்கு தம்பின்னு ஒருத்தர் இருந்தா நம்ம தலையெடுத்து கண்டிப்பா இருப்பான். முதல்ல அந்த பையல காக்கா பிடிக்கிறதுக்காக ஒரு கிரிக்கெட் பந்து ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். அதே பந்தால நம்ம மண்டையை உடைச்சா கூட அப்படி சொல்லக்கூடாது. ஆஹா வண்டர்ஃபுல் அப்படி சொல்லிடணும். நம்பர் 4 எந்த காரணத்தை கொண்டும் நீ காதலியுடைய ஜடைய பிடிக்கவே கூடாது. ஏண்டா? சௌரி கையோட வந்துடும், உடனே காதல் கட்டாயம். நம்பர் 5 நம்பர் 5 என்னடா ஒரு நிமிஷம் இருக்கு. ஐயோ எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் பாட்டு பைத்தியகாரமா இங்க பேசிட்டு இருக்கேனே. சரி நான் வரேன்டா. ஏய் இது ஒன்றுடா, இது எந்த சுரேஷ்? ஹே சுரேஷ் இல்லையா குழந்தை? ஆமா, இந்த காலத்துல பெண்கள் அம்மா மாதிரி இருக்காங்க, அப்ப குழந்தைங்க தானே பெண்கள். வேண்டியதான், எனக்கு வேண்டியதான், விசாரிக்காம போயிருந்திருக்கலாம். என்ன பிடிச்சிருக்கா? ஏன் சுரேஷ் வீட்டுக்கு வர்றவங்க விரட்டினவங்களுக்காகவே அந்த குழந்தை வச்சிருக்கியா? என்னடா 5 நிமிஷமா அதுகிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு இருக்கான். யாரும் அந்த குழந்தை? மாடி குழந்தை. அச்சோ, ஓஹோ மாடி விட்டு குழந்தையா? சரி சரி. விஷயம் தெரியுமாடா உனக்கு? என்னடா? அதான் எனக்கு துரோகம் நடந்த விஷயம். இட்ஸ் ஆல் ரைட் ஐஸ். உனக்கு தெரியாதா? இந்தியாவுல 40 கோடி ஜனங்க இருக்காங்க. அன்னாடு 20 கோடி பேர் துரோகம் பண்றாங்க, பாக்கி 10 கோடி பேர் தியாகம் பண்றாங்க. இன்னும் 10 கோடி பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கை கழுவுனதுக்கு அப்புறம் தான் சரி அவங்க என்ன செய்ய போறாங்க. வைதுவை உனக்கு யார் துரோகம் பண்ணா? அந்த ரவிதான். சரிடா. சரி பத்தியா, நான் என்ன பேச வந்தேன், என்ன பேசிட்டு இருக்கிறேன்? அவசரப்படாதடா. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா, எல்லாம் சரியா போயிடும். இப்படித்தான் அவசரப்பட்டு ஓடுற பஸ்ல ஏறி அவன் முழங்கா உடைச்சுக்கிட்டான் இந்த கண்டக்டர். கண்டக்டர் உள்ள இருந்தாருங்க. நீ ஏன் சுரேஷ வேலை விட்டு போக முடியாது செய்யாம? என்னடா உளர்ற? ஐயோ நான் ரவியோட பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சுரேஷ் இல்ல நீ. புத்தகாலம் இங்க இருக்கானே ரவி. ரவி தானே அது. இந்த துரோகியின் போட்டோ எதுக்காக இன்னும் இங்க இருக்கிறான்? அவனுக்கு எனக்கு உள்ள உறவுதான் அருந்து போயிடுச்சே. எப்படி இவனுக்கு என்னுடைய இதயத்தில் இடம் இல்லையோ அதே போல இந்த போட்டோக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. போட்டோ உடைக்க போறியா? இப்ப ரயில்வே பிளாட்பாரத்துல பாத்துருக்கேன், எத்தனை பேருடைய போட்டோ மாட்டிருக்கான். எதுக்கான மாட்டிருக்கான்? உடைக்கிறதுக்காக அவன் மாட்டிருக்கான். இந்த முகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இவங்களை பார்த்தா ஜாக்கிரதையா இருங்கன்னு. உனக்கு இந்த மூஞ்சி பிடிக்கலையா? இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக இந்த டிராயர்ல போட்டு வச்சுக்கோ. மறந்துட்டேன்னா ஒரு தடவை எடுத்து பாத்துக்க. அதுவும் சரிதான். இனிமேலாவது நான் ஏமாறக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யவாவது இந்த துரோகியின் போட்டோ இருக்கட்டும், பரவாயில்ல. ஹே சுரேஷ், இந்த செவத்துல ஒரு போட்டோ பார்த்தோமேங்கிறது